நண்பர்களே, இப்ப தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற ஹாட் டாபிக்கா இருக்கிறது கரூரில் நடந்துவிட்ட ஒரு மோசமான சம்பவம். இத விசாரிப்பதற்கு மாநில அரசு ஒரு ஜுடிஷியல் சிங்கிள் மெம்பர் ஜுடிஷியல் கமிஷன் போட்டிருக்கு. அதை வரவேற்கலாம் என்று நினைக்கும் பொழுது மாற்று கருத்து தெரிவிப்பவர்களை கைது செய்வது, அவங்களோட சோஷியல் மீடியாவை முடக்கிறது என்று மாநில அரசு செயல்படுமானால் கமிஷன் போட்டது எதுக்கு? உண்மை வெளில வரணும்னு தானே. உண்மை என்னங்கிறது வரட்டும். 41 பேர் இதுவரை இறந்துபட்டு இருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்னமும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் விரைவிலே குணமடைய ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆனால் அரசாங்கத்தின் நடவடிக்கை மோசமானதாக இருக்கிறது. அதாவது தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாகவே ஒரு விதமான ஊடக சர்வாதிகாரம் அரசால் நிர்பந்தத்தின் மூலமாக அந்தந்த ஊடகங்கள் அவர்கள் தப்பா நடந்துக்கணும், சர்வாதிகாரமா நடந்துக்கணும்னு நினைக்கல. ஆனால் இந்த அரசின் அச்சுறுத்தல், இவங்க என்னவோ தப்பே செய்யல போல. விஜய் அவர்கள் முதல் கூட்டம் இல்லை, இது 6வது கூட்டம். 6வது கூட்டத்தை 20 அடி அகலம் சந்திலியா கொடுப்பாங்க அனுமதி? ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரவேட்டி கட்டாத ஒருவர் எஸ்பியா இருக்கிற மாவட்ட நிர்வாகம். அதனால கரூர்ல இந்த சம்பவம் நடந்ததுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏனால் அதிகாரிகள் இன்னைக்கு அவங்க கலர் கருப்பு சேப்பா மாறி போயிருக்கு. ஆகவே கரூர்ல நடந்தது விபத்தா, பின்னணி அதுக்கு வேற இருக்கா, அது விசாரணையில் தெரியணுமா இல்லையா? பின்ன எதுக்கு மிரட்டுறது? 3 பேரை கைது பண்றீங்கிறது? விஜய் அவர்களோடு எனக்கு கருத்து ரீதியாக வித்தியாசம் இருக்கு. ஆனா எங்க கொடுப்பீங்க? முதல்ல விசாரிக்க வேண்டியது, சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது எஸ்பி ஆஃப் கரூர்.